ஹாய், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மலையாளத்தில் வெளியே வந்திருக்கும் தி ரைஃபிள் கிளப். வழக்கமான ஹீரோ வில்லன் கதை வேணான்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்படிதான் இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் படம் பார்த்தேன். அந்த படத்தோட விமர்சனம் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பாருங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு படம் இருக்கான்னு பார்த்தப்ப கிடைச்சதுதான் மலையாளத்துல வெளியாகி இருக்கும் ரைஃபிள் கிளப். இது ஒரு சின்ன வித்தியாசம். வில்லன் உண்டு, ஆனா ஹீரோ இல்ல. என்ன ப்ரோ? வில்லன் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஹீரோ இல்லையா படத்துல? இது என்ன புதுசா இருக்கு? ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுதான் ரைஃபிள் கிளப் படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆர்ம்ஸ் டீலர், அதாவது துப்பாக்கி விற்கிற தயானந்த் தன்னோட பசங்களுக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டிய சூழ்நிலையில வயநாடுல இருக்கிற ஒரு ரைஃபிள் கிளப்போட மோதுறாரு. அட்வான்ஸ் ஆட்டோமேட்டட் வெப்பன்ஸ் வச்சிருக்கிற தயானந்த் வெறும் வேட்டையாட யூஸ் பண்ற நாட்டு துப்பாக்கி, ரிவால்வர், பிஸ்டல் மட்டுமே வச்சிருக்க ரைஃபிள் கிளப்ப பழிக்கு பழி வாங்கினாராங்கிறது தான் கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. காரணம், கொஞ்சம் குவிண்டன் டாரண்டினோ ஸ்டைல்ல படம் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு கல்ட் கிளாசிக் படமா வர்றதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்கு. கல்ட் கிளாசிக்னா என்ன ப்ரோ? கல்ட் கிளாசிக்னா ஒரு படத்தை ரொம்ப அட்மையர் பண்ணி ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிட்டே இருக்கும். அன்பே சிவம், குருதி புரர், பாட்சன்னு இப்போ படங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி படங்களை தான் நம்ம கல்ட் கிளாசிக்னு சொல்லுவோம். வில்லனா அனுராக் காஷ்யப் அந்த அசால்ட்டான பாடி லாங்குவேஜ்ல கலக்குறாரு. ரணகலம் பண்றாரு மனுஷன். ஏற்கனவே தமிழ்ல இமைக்கா நொடிகள், மகாராஜன்னு வில்லன் ரோல விளையாடி இருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி லியோல இவரை வீணடிச்சிருப்பாங்க. ரைஃபிள் கிளப்ல மனுஷன் கதகளி ஆடுறாருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே அவர் தன்னோட பசங்களை எப்படி வளர்க்குறாரு, கன் டீலிங் பேசுற இடத்துலயே அவரோட மென்டாலிட்டி என்னன்னு நமக்கு தெளிவா சொல்லிடுறாங்க. எமோஷன்ஸை காட்ட வேண்டிய இடத்துலயும் தன்னோட வில்லன் டெம்பை மெயின்டைன் பண்றாரு. போதை மருந்து எடுத்துக்கிட்டு மென்டல் மாதிரியே சுத்துற அந்த கேஷுவல் வில்லனா கிரிஞ்ச விரும்பாத ஜென்சி ஃபேவரட்டா இருக்காரு. ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். ஆனா எல்லாரையும் பத்தி ஒரு தெளிவான இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லப்படுது. அதனால அவ்வளோ பேரையும் ஃபாலோ பண்றது நமக்கு ஈஸியா இருக்கு. ஒவ்வொருத்தரும் யாரு, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்களுக்கு துப்பாக்கி சுடுறதுல இருக்கிற பேஷனை பத்தி டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டா கொடுத்துட்றாங்க. இதைத்தான் நாம இட்ஸ் வாட்ஸ் இன்சைட்ல கூட சொல்லியிருப்போம். அதுல ஒரு லேக் கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். கரெக்ட் ப்ரோ. லாஸ்டா நம்ம பேசியிருந்த இட்ஸ் வாட்ஸ் இன்சைடுன்ற மூவில இதுதான் ஆக்சுவலி மிஸ் பண்ணியிருந்தாங்க. வேறஸ் இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் அழகா நமக்கு புரியுறபடியும் மனசுல பதியிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். நமக்கு இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் பின்னாடி வரக்கூடிய சம்பவங்களை அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிறத ஆடியன்ஸா நமக்கு படத்தோட அப்சர்வ் ஆக ஈஸியா இருக்கிறதுக்கான காரணம். நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவரனா வர திலீஷ் போத்தன், லோனப்பனா வர விஜயராகவன், இட்டியானமா வர வாணி விஸ்வநாத் இவங்க குறிப்பிட்டு சொல்லலாம். இன்னொருத்தர் வில்லன் தயானந்தோட மகன் பீராவா வர ஹனுமன் கின். ரைஃபிள் கிளபர் அவர் நுழையிற சீனும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வேணாம்னு சொல்ற இடத்துலயும் அவரோட பாடி லாங்குவேஜ் பிரமாதம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வாயில விரல் சூப்ப வைக்கிற அந்த சீன், அது மாதிரி நிறைய டார்க் காமெடி அங்கங்க வரும்போது அது என்ஜாய் பண்ண முடியுது. ஒருத்தன் ஆர்மியில ஜாயின் பண்றதுக்கு போனானா. அப்போ அங்க இருந்த ஆர்மி ஆபீசர் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். தம்பி, எதிர் நாட்டோட பேட்டில் ஃபீல்டுக்கு போற, அவங்க கிட்ட துப்பாக்கி வெடிகுண்டு எல்லாம் இருக்கும். ஆனா உன்கிட்ட எந்த வெப்பனும் இப்ப இல்ல, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் பேட்டில் ஃபீல்ட்ல நின்று ஃபைட் பண்ணுவேன். அது எப்படிப்பா, எதிரிகிட்ட அட்வான்ஸ் வெப்பன்ஸ் இருக்கு, உன்கிட்ட எதுவும் இல்லாம நீ எப்படிப்பா சண்டை போட முடியும்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னா, சார் என்கிட்ட நாட்டுப்பற்று இருக்கு, நாட்டுக்காக போராடணும்னு வெறி இருக்கு, அது போதும் சார் எனக்கு சண்டை போறதுக்கு. நானா அந்த பையன் இம்மிடியட் செலக்ட். ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் வேணுங்க. பேஷனை விட அப்சஷன் வேணும்னு கூட சொல்லுவேன். அந்த அப்சஷன் தான் இந்த படத்தோட ஒன் லைன். அந்த ரைஃபிள் கிளப் இருக்க ஒவ்வொருத்தரும் கன்ஸ் மேல தங்களோட அப்சஷனை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துல நான் கவனிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம், விமன் கேரக்டர்ஸ். இந்த விமன் கேரக்டர்ஸ் இந்த படத்துல கையாண்ட விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வழக்கமா பொண்ணுங்களை டூயட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ற விதம் கடுப்பேத்தம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பொண்ணுங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ வேற சொல்லிடுவாங்க. ஆனா இந்த படத்துல லேடிஸ் கேரக்டர்ஸா வரவங்க பசங்களுக்கு ஈக்குவலா ஆக்ஷன்ல விளையாடி இருக்காங்க. இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸையுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தது இன்னொரு ஸ்பெஷல். ரைஃபிள் கிளப்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிடையாது,
எல்லாரும் சமம். அந்த பாயிண்ட் தான் நான் ஆரம்பத்துல சொன்னது. ஹீரோ இந்த படத்துல கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ஷூட் பண்ணும்போது யாரோட ஷாட்னு கேட்டுட்டு சுட்டவன் பேரை சொல்றது, குண்டு மேல பட்டாலும் என் மேல குண்டு பட்டுச்சு அதுக்கு இப்ப என்ன அப்படிங்கிற கேஷுவலா கடந்து போறது, வெப்பன்ஸ் இருக்கிற வால்ட்டுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு அதை ஓபன் பண்ணி காட்டும்போது வர சீன், வால்ட் ஓபன் பண்ண மறுக்கிற அப்பனை மகன் சுடுவேன்னு சொல்றதும் அதுக்காக அப்ப பெருமைப்படுறதும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த படத்துல சொல்ல. கிளிஷேயான சீன்ஸ் இல்லாததுதான் எனக்கு இந்த படம் பிடிக்க பெரிய காரணம். 90கள வரவங்களோட காஸ்டியூம்ஸ், ஹேர் ஸ்டைல், அந்த ரைஃபிள் கிளப்போட ஆர்ட் டைரக்ஷன் இதெல்லாம் சூப்பர். படத்தோட கலர் டோனிங் அண்ட் போட்டோகிராஃபி படத்துக்கான பர்ஃபெக்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு. ஆனா சிஜில அடி வாங்கிட்டாங்க. அனிமல்ஸை சிஜி பண்ண விதம் பொம்மையா இருந்துச்சு, ரியாலிட்டி மிஸ் ஆகுது. படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்திலேயே திரைக்கதை பறக்க ஆரம்பிக்குது. கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பீரா இட்டியானத்தை மீட் பண்ற இடத்துல திரும்ப பறக்க ஆரம்பிக்குது. படத்தோட இன்னொரு நெகட்டிவ், கண்டமேனிக்கு எல்லாரையும் சுட்டு தள்ளுறது. போலீஸ்லாம் அந்த காலத்துல கிடையாதான்னு கேட்க வைக்கிற அந்த லாஜிக் கோட்டைகள் படத்தோட பெரிய நெகட்டிவ். ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருப்பதால குழந்தைகளோட பாக்குறது உங்களோட முடிவு. எனக்கு கிளிஷியான சீன்ஸ் தான் பிடிக்கும். ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி லைன் இருக்கணும். லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன். 4 பாட்டு 4 ஃபைட்டு ஒரு மாசால பாக்குற அளவுக்கு இருந்தா போதுன்னு நினைக்கிற ஆளா இருந்தா இந்த படம் உங்களுக்கானது இல்லை. கிளிஷே டெம்ப்ளேட் இல்லாம ஒரு அனுபவமா படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான படம் இது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மீன்வேல் தோரா, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. என்ன கேட்டா எனக்கு இந்த படம் பெருசாலாம் பிடிக்கல ப்ரோ. மெயினா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஈக்குவலா எல்லாருக்கான ஸ்பேஸும் கொடுத்து இந்த படத்தை எடுத்ததுனால அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம், அனிமல் லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, சிஜியா இருந்தா கூட ஒரு டாகோட தலை தனியா வந்து விழுறதெல்லாம் வந்து ஒரு அனிமல் லவரா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒண்ணு. இன்னொன்னு, பப்ஜி பிளேயர்ஸ் மாதிரி சுட்டு சுட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கு. ஸோ நீங்க பப்ஜி லவ்வரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கானது. வேறஸ் இது என்னடா நீங்க சுட்டு சுட்டு விளையாடிக்கிட்டே இருக்கீங்க, போர் அடிக்குதுடா அப்படின்னு என்னமே நினைச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கானது கிடையாது. ஸோ நீங்க யார் டீம்னு வழக்கமா டோரா டீமா விஜய் டீமா உங்க கமெண்ட்ஸ்ல போட்டுடுங்க. டோரா சொன்னது உண்மைதான். ஸோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு பிடிக்கல. உங்களை யாராருக்கு இந்த படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா. பாய்.